மலையாளத்தில் ஏகப்பட்ட டிவி சீரியல்களை இயக்கி வந்த இயக்குனர் சுதீஷ் சங்கர் இயக்கத்தில் வடிவேலு பகத் ஃபாசில் இணைந்து நடித்துள்ள திரைப்படம் மாரீசன். வடிவேலு மற்றும் பகத் ஃபாசில் இருவருமே போட்டி போட்டு நடித்துள்ளனர். பாளையங்கோட்டை சிறையில் இருந்து வெளியே வரும் தயாளன் பகத் ஃபாசில் மீண்டும் தனது திருட்டுத் தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறான். வேலாயுதம் வடிவேலு வீட்டில் தனது கைவரிசையை காட்ட வரும் போது கையில் விலங்குடன் அவர் கட்டப்பட்டு இருப்பதை பார்த்து அவரிடம் பேச்சு கொடுக்கிறான். எனக்கு அல்சைமர் நோய் இருக்குப்பா, என் மகன் இப்படி என்னை கட்டி போட்டு வச்சிட்டு போயிடுறான். என் பேங்க் அக்கவுண்ட்ல நிறைய பணம் இருக்கு, நீ என்னை வெளியே கூட்டிட்டு போனால் உனக்கு கொஞ்சம் பணம் தருகிறேன் என்றதும் வடிவேலுவிடம் இருக்கும் மொத்த பணத்தையும் ஆட்டையை போட பகத் ஃபாசில் தனது பைக்கில் அழைத்து கொண்டு செல்கிறான். உண்மையிலேயே வடிவேலு யாரு, பகத் ஃபாசில் யாரு என்கிற ட்விஸ்ட்களுடன் இரண்டாம் பாதியின் கதை ஆரம்பிக்க படம் சூடு பிடிக்கிறது. சரியான ட்விஸ்டுகளை வைத்து சில கருத்துக்களையும் சொல்லி படத்தை கச்சிதமாக நிறைவு செய்துள்ளனர். வடிவேலு நடிப்பு எப்படி? மாமன்னன் படத்திற்கு பிறகு மீண்டும் காமெடியனாக சுந்தர் சீன் கேங்கர்ஸ் படத்தில் வடிவேலு விதவிதமான கெட்டப்புகளில் நடித்தாலும் ரசிகர்கள் ரசிக்கவில்லை. ஆனால் அவரை இப்படி யதார்த்தமான நடிப்புக்கு தீனி போடும் கதைகளில் பார்க்கவே விரும்புகின்றனர். பகத் ஃபாசில் உடன் சேர்ந்து கொண்டு வடிவேலு படத்தின் ஆரம்பம் முதல் கடைசி வரை தனது நடிப்பால் சிக்ஸர் அடித்திருக்கிறார். ஏடிஎம்முக்கு சென்ற பின்னர் ஞாபக மறதியால் ஏடிஎம் பின்னை தவறாக போடும் இடங்கள் பகத் ஃபாசிலை தனது மகனாகவே பார்க்க அவருக்குள் ஏற்படும் மாற்றம் என அனைத்துமே சிறப்பு. பகத் ஃபாசில் நடிப்பு எப்படி? வேட்டையன் படத்தை தொடர்ந்து இந்த படத்திலும் பகத் ஃபாசிலுக்கு திருடன் கதாபாத்திரம். உள்ளுக்குள் இருக்கும் நல்லவன் அவ்வப்போது எட்டி பார்க்க வந்த வேலையை செய்துவிட்டு கிளம்பு என அவர் நடித்திருக்கும் விதம் அடிப்பொலி. முதல் பாதியில் திராவல் படமாக செல்லும் இடங்களிலும் இரண்டாம் பாதியில் கதையே மாறும் இடத்திலும் பகத் ஃபாசில் பக்காவாக ஸ்கோர் செய்துள்ளார். யுவன் சங்கர் ராஜாவின் பின்னணி இசை படத்துக்கு பெரிய பலமாக உள்ளது. ஃபீல்குட் படமாக செல்லும் இடங்களில் வரும் வருடலான இசையும் கதையின் போக்கு மாறும் இடத்தில் வரும் த்ரில்லர் இசையும் அருமை. கலைசெல்வன் சிவாஜியின் ஒளிப்பதிவு ஸ்ரீஜித் சரங்கின் எடிட்டிங் என அனைத்துமே சரியான அளவில் உள்ளது. வடிவேலு மற்றும் பகத் ஃபாசிலை தொடர்ந்து விவேக் பிரசன்னாவின் கதாபாத்திரமும் படத்துக்கு நல்லாவே கை கொடுக்கிறது. வடிவேலுவின் மனைவியாக வரும் சித்தாரா, தயாரிப்பாளர் தேனப்பன், கோவை சரளா என குறைந்த எண்ணிக்கையிலேயே கதாபாத்திரங்கள் வந்தாலும் அவர்களுக்கான கதாபாத்திரத்தை ஆழமாகவும் அழுத்தமாகவும் கதையாசிரியர் கிருஷ்ணமூர்த்தி எழுதியிருக்கும் விதம் கூடுதல் பிளஸ்.